அஸ்ஸலாமு அலைக்கும். 1 பாட் ரசம் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் புளியை கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதையும் ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். இது வந்து மசாலாஸ் வந்து இடித்து போடுறதுக்காக நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இடிக்கல் இல்லைன்னா மிக்சியில் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது 2த்தையும் ஃபர்ஸ்ட்டு நுணுக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது இல்லைன்னா பரவாயில்ல, மிக்சியில் கூட போட்டுக்கோங்க. இல்லாட்டி மத்து வச்சு கூட இடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 பல், அந்த 1/2 வரும் இல்லையா, அது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் அரைக்க முடியாது. நல்லா இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. மொத்தமாக தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா இடித்தது, இதுதான் நம்மளுக்கு தேவையானது ரசத்துக்கு. குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் நம்மளுக்கு கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லாட்டி கடுகு போட்டால் அப்படியே நின்றும் கடுகு ஒன்று ஒன்றும். இப்போ கடுகு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு ஆயில் சூடாக இருந்தால் அந்த அளவுக்கு புகை வருது பாருங்கள். நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இது கூடவே பச்சை மிளகா 1, காஞ்ச மிளகா 1 எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே அந்த தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பொருளே போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா ரசம் வாசனையாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடியை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த அரிசி பருப்பையும் அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு நம்ம மொத்தமாக 1 கப் எடுத்துருக்கோம். அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து புளி புளி தண்ணியும் இப்போ அந்த 1 கப்லேயே சேர்த்துக்கோங்க. புளி 1 கப்பு, இன்னும் 2 கப்பு, மொத்தம் 3 கப் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு அளவுக்கு பட்டர், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ஏன் சேர்க்குறோன்னா, ரொம்ப நேரத்துக்கும் அந்த ரசம் வந்து அதே கெட்டியாகாமல் அதே கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டர் சேர்க்குறோம். நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவு கொதி வந்தோடனே மூடி போட்டு 4 விசில் அளவுக்கு விசில் விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், ரச சாதம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 பாட் ரச சாதம். ரச சாதம்னாலே சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் மொத்தமாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மத்த வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரச சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.